இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. அறம் செய் தனது 200 வாரங்களை கடந்து ஒரு பயனுள்ள வகையில் இந்த சமூகத்துக்கு தனது பணியை தொடர்ந்து செய்வதற்கான அந்த முன்னெடுப்பில் இருக்குது. போன வாரம் அழகான ஒரு புதிய இந்த செட்டில் நிறைய பங்கேற்பாளர்களோட முன்ன பல நினைவுகளை அசை போடுகிற ஒரு தருணமாக நம்ம டாக்டரும் சரி தம்பி கெமியும் சரி அழகாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயங்களை பேசணும். நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க இந்த நிகழ்ச்சினால் அடைந்த பயன்களை பேசுவதற்கு இந்த தளத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி போன வாரம் என்னென்ன பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன அறம் செய், இந்த நேம் எப்படி நீங்கள் வச்சிங்க இந்த ப்ரோக்ராமுக்கு அதை சொல்லுங்கள் எனக்கு. இது ஒரு தமிழ் பெயர். அறம் செய் அப்படிங்கிறது தமிழ் பெயர். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு எபிசோடு, என்னால் மறக்கவே முடியாது. ஸ்டார்ட் பண்ணோன்னே இதை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கணும். இந்த எபிசோடில் என்ன கன்க்ளூஷன் வருது அவங்களே வந்து சொல்கிற அளவுக்கு ரீசெண்ட் டேஸில் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமூகத்துக்கு நெத்தில் அடித்த மாதிரி சொன்ன நிகழ்ச்சின்னு பார்த்தா அது அறம் செய் தான். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்னலாம் பேசணுன்றதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இன்னும் பல பங்கேற்பாளர்கள் தன்னுடைய அனுபவங்களை பேச வராங்க. வாங்க கேட்கலாம். ஒரு கலந்த ஆலோசனையாக இருக்கணுமே தவிர ஒரு சைட்லேருந்து ஒருத்தங்க பேசுகிறதா இருக்கவே கூடாது. அப்போ தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடந்து எதனா ஒரு கன்க்ளூஷன் வரும். நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் நிறையா கிடைக்கும். நிறையா ப்ராப்ளம் என்னங்கிறது, பிரச்சனைகள் எங்கே இருக்குதுங்கிறதும் தெரிய வரும். அதுக்கான சொல்யூஷன் டாக்டர் கொடுப்பாங்க. பிரச்சனைகளை கேட்டு சொல்யூஷன். பிரச்சனைகளும் வந்து எல்லாமே ஆர்கானிக்காக பேசினது தான், எதுவுமே முன்னாடி எடுத்து பேசுனது கிடையாது. டாபிக் மட்டும்தான் நாங்கள் முன்னாடி எடுக்குமே தவிர இதை தான் பேச போகிறோம், இப்படி தான் ரன் ஆக போகுதுங்கிறது கிடையவே கிடையாது. மொத்தமும் ஆர்கானிக்கான கண்டென்ட். அங்கே வந்து அந்த நொடியில் நானும் டாக்டரும் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்க தான். இங்கே செட்டுக்குள்ளே வரும்போது தான் வந்து இதுதான் டாபிக் அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இந்த டாபிக் பேச போகிறோங்கிறது தெரியும், இதை தான் பேச போகிறோங்கிறது ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும். வந்திருக்கவங்களுக்கு அது கூட கிடையாது. அந்த ஸ்பாட்டில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டப்புன்னு அவங்கள, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ததேஷ் ஃபாதர் ஆகட்டும் வின்சென்ட் ஃபாதர் ஆகட்டும் செலக்ட் பண்ண ஆடியன்ஸஸ். ஆடியன்ஸ் நம்ம வந்து முடிவு பண்ணியாச்சு, ஆடியன்ஸ் பேச போகிறாங்க, டாக்டர் சொல்ல போகிறாங்கன்னா. ஆனால் ஆடியன்ஸ் வரவங்களும் அதே அளவுக்கு இன்டெலெக்சுவலாக இருந்தாங்கன்னா, அறிவும் ஞானம் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அவங்க பேச முடியும். இப்போ சிஸ்டர்ஸ்லேருந்து டீச்சர்ஸ்லேருந்து பேரண்ட்ஸ் கிட்ஸ் உட்காரக்கும் போது அந்த ஃபன் எலமெண்ட் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரியான கிட்ஸை பிடிப்பாங்க. பேரண்ட்ஸையும் கிட்ஸையும் உட்கார வச்சு பேசும்போது அந்த சண்டை நடக்கணும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. பெரிய டாஸ்க். நாங்கள் சொல்லிடுவோம் இந்த மாதிரி இத்தனை பேரண்ட்ஸ் வேணும், இத்தனை கிட்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்கிறது தானே, எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனால் அதை கொண்டு வரதுக்கு அந்த ஃபாதர்ஸ் பட்ட கஷ்டங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபார்மேட் அப்படி உருவானது தான். கொஞ்சம் ஃபன்னும் வேணும், அதே சமயம் ஆலோசனை மாதிரி இருக்கணும். அட் அ டைம் ஒரு 10 எபிசோடுக்கு ஒரு தடவை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு எபிசோடு வந்துடும். அந்த ஃபார்மேட் அப்படி பிளான் பண்ணி கேமி சொன்னது ஒரு பாயிண்ட்ங்கிறது டில் டுடே நாங்கள் ஒரு நாள் கூட ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு எழுதுனதும் இல்லை, இப்படி தான் போகணும் நம்ம சொன்னதும் இல்லை. அது பை காட்ஸ் கிரேஸ். ஐ திங்க் எல்லாரோட பிளெஸிங்ஸ் ப்ரேயர்ஸ்னால எங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டி இருந்ததும் இல்லை, அது அப்படியே போயிடுது. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கிறது கேமி சொன்னது, எப்படி நாங்கள் ஆட்களை கொண்டு வரோம். அது ஐ டோன்ட் நோ வெதர் டு கால் இட் மேஜிக், வெதர் டு கால் இட் லக் ஆர் காட்ஸ் கிரேஸ். நாங்கள் ஒரு டாபிக் டிசைட் பண்ணுவோம். ஃபாதர் சொல்லுவாங்க, நான் இத்தனை பேர், நீ ஷில்பா நீ பார்த்துக்கோ. அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு அந்த பர்டிகுலர் நாங்கள் குரூப் கூப்பிடணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி டாட்லர்ஸ், இப்போ அந்த வயசு குழந்தைங்களோட பேரண்ட்ஸாக இருக்கணும், இவங்க கோவிட்ல படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு ட்வின்ஸுக்காக ஒரு எபிசோட் பண்ணோம். அதுல வந்து ஒரு பக்கம் ட்வின்ஸை பேரண்டிங் பண்ற பேரண்ட்ஸ், இன்னொரு பக்கம் ட்வின்ஸு குழந்தைங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபன் என்ன, இது கஷ்டங்கள் என்ன, இதெல்லாம் அதுக்கு ட்வின்ஸ் ஒரு 8 ட்வின்ஸோட பேரண்ட்ஸ் 8 ட்வின்ஸையும் உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் தேடி பிடிச்சிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட் எப்படியும் கரெக்டாக வந்துடும். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் ஒரு 10 ஃபோன் பண்ணுவோம், இல்லை 1 கம்மியாக இருக்குது 2 கம்மி, பட் ஆன் த ஸ்பாட் நம்ம அன்னைக்கு இப்போ 9:30 நார்மலாக ஷூட் 9:30 சாட்டர்டே மார்னிங் இருக்கும். வந்தாங்கன்னா கரெக்டாக 10 o'clock எங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஹேப்பன்ஸ், பட் இட் ஹேப்பன்ஸ். இல்லை அதான் இப்போ டாக்டர் சொன்னது, இது எதுவுமே ப்ரிப்பரேஷன், அதாவது ஓகே டாபிக் வந்து இருக்குது, ஆனால் இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்க போகிறோம், இப்படிலாம் போகலாம், இந்த மாதிரி ஃப்ளோவில் போகலாம் அப்படின்றது கிடையாது. அப்படின்னாலும்
எனக்கு மனசில் படுறது என்னென்னா, இது நம்மளுடைய வாழ்வியல் சேர்ந்து இருக்கிறதுனால, லைஃப் ஓரியன்டான விஷயமா இருக்கிறதுனால, இது பெரிய நம்ம அது பாட்டு அப்படியே போகணும். ஒருத்தர் அண்ணன் மைக்கை பிடிச்சிட்டு ரெடியாக இருக்கிறாரு. கமான் வாங்க பிடிங்க. என்னுடைய பெயர் வந்து மரிய ஜோசப். சீக்கிரம் என்னை பேச விடுங்க சீக்கிரம் அப்படின்றீங்களா? ஆமாம் ஆமாம், நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஜீவஜோதியோடு நெருக்கமான ஆள். அதனால் தொடக்கத்திலேருந்தே நடந்ததெல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் பேசுன டாப்பிக்கு நான் டச் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னென்னா அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு தேர்வை எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுக்கு தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் கேமி வந்து எனக்கு முதல்லையே தெரிஞ்சதுனால, என்ன கேமி ஏதாவது ரெடி ஆகிட்டு வரணும், ஒன்றுமே வேண்டாம், பிளைண்டாக வாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் பிளைண்டாக வாங்க, அங்கே வந்து மாணவர்களும் நாங்களும் கேட்கும்போது நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு. அது வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு டிஸ்கஷன். மாணவர்கள் பூரா வந்து தேர்வுக்கு எதிராக வந்து உட்கார்ந்தாங்க. போகும்போது ஆமாம் எங்களையே நாங்கள் டெஸ்ட் பண்ணுற ஒரு நிகழ்வு தான் இதுன்னு சொல்லிட்டு, அது கோவிட் முடிஞ்ச டெஸ்ட். அப்புறம் இந்த டாபிக் வந்து முடிவு பண்ணி அதற்கான நபர்களெல்லாம் தேடுற பணியில் வந்து இங்கே கேமராமேனாக இந்த எபிசோடுக்கு என்னுடைய தங்கச்சி பையன் ஜான் இருந்தான். அவன் சொல்லுவான், மாமா இந்த மாதிரி வேணும் மாமான்னு. அப்போ நாங்கள்லாம் தொலைவோம். அப்போ ட்வின்ஸ் வந்து தொலைவணும். எனக்கு தெரிஞ்சு சௌரிபாளையத்தில் 2 பேர் இருந்தாங்க, அப்புறம் புலிகுளத்தில் 2 பேர் இருந்தாங்க. கேட்டபோது நாங்கள்லாம் டிவியில் பேசுகிற அளவுக்குலாம் எங்களால் முடியாதுன்னு, ஜஸ்ட்டு நீங்கள் போய் உட்காருங்க, உங்களுக்கே ஆர்வம் வந்துடும், பேசுவீங்க, நிறையா தெரிஞ்சுக்கலான்னு சொன்னோம். அப்பயும் இது பண்ணல. அதில் ஆக்சுவலாக அந்த எபிசோடுக்கு என் சார்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ இதை பற்றி நான் நிறைய பேர் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 1.5 இயர் கழித்து என்னுடைய பிள்ளைக்கு ட்வின்ஸ் பிறந்துச்சு. நீங்கள் தேடினதுனாலயா? ஒருவேளை இருக்குமோ. அப்போ ட்வின்ஸு பிறந்தபோது சொன்னாங்க நிறைய பேர், ட்வின்ஸு தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்களா, கடவுளே உனக்கு ட்வின்ஸ் கொடுத்துட்டாரு பாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் இந்த அறம் செய் எபிசோடை வந்து நான் என்னோட நினைவுக்கு வந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி இந்த புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் ஜான். அப்போ அது சார்பாக அவரோட வந்து ஃபாதர் ததேஷ் ஃபாதர்கிட்ட பேசி, என்ன ஃபாதர் அப்படின்னா, ஆமாம் இந்த மாதிரி அறம் செய் அப்படின்னா. அறம் வந்து நீங்கள் பைபிளோட எப்படி, நான் பைபிள் கண்ணோட்டத்தில் தானே பார்ப்போம் இதை, அறம்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன உண்மை அன்பு நீதி நேர்மைப்படி வாழ்ந்து மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது தான் அறம். இதில் வந்து நீங்கள் பைபிள் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு பேரண்ட்டையும் குழந்தைகளையும் சமூகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த 3 சேர்ற இடம் தான் அறம் செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அறம் செய் அப்படிங்கிறபொழுது அது ஒரு கமாண்டிங்காக, அது வந்து அந்த வரவங்க ஒவ்வொன்றும் ஒன்றை எடுத்துகிட்டு போய் அதை வெளியில் சமூகத்துக்கு கொடுக்கணும். ஒரு பேரண்ட்டு வந்து சும்மா குழந்தைய பெற்று வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை நம்ம பெற்று அது நம்ம வயிற்றிலிருந்து நம்ம வளர்த்தி அதை வெளியில் கொண்டு வந்து வளர்த்துறோம் பார்த்திங்களா, அதுதான் நாம் அந்த குழந்தைக்கு செய்கின்ற அறம். அதன் மூலமாக அந்த குழந்தை பெற்று சமூகத்தில் கொடுக்குது பார்த்திங்களா, அதுதான் சமூகத்துக்கு அது கொடுக்குற அறம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தொடக்கத்திலேயே சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ அந்த அறம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு தடவை வந்து யூஎஸ்லேருந்து ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. வந்துட்டு இந்த அறம் செயலில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன வழி அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரே ஒரு வழி தான், கோயம்புத்தூருக்கு வாங்க, இல்லை நாம அங்கே போயிடலாம், கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னேன். அப்படியா, நான் கோயம்புத்தூர் வரும்போது நான் உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஆனால் இன்னும் அவங்க கோயம்புத்தூர் வரல. வரும்போது ஏதோ ஒரு எபிசோடில் நம்ம அவங்கள உட்கார வைக்கலாம். வேறு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அந்த டைமிங் எத்தனை மணிக்கு என்ன, இதில் இந்த பாயிண்ட் சொன்னாங்களே அப்படின்னா. நான் வந்து ஜான்கிட்ட சொல்லி ஃபாதர்கிட்ட வந்து சொல்லுவோம். சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது இது வந்து மாதா தொலைக்காட்சியினுடைய மகுடம். அதனால் மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து நம்ம கோவை மறை மாவட்டம் ஜீவஜோதியினுடைய பெயர் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டோம். அதுக்கு அதான் சொன்ன மாதிரி மகுடம் சுட்டுனது போல் அந்த மாதா டிவி என்பதே ஒரு ஆன்மீகத்தோடு நிறுத்திடுவாங்கங்கிற அதை உடைத்து சமூகத்துக்குள்ளரையும் வந்து சமூகத்துக்கான பணிகளை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அறம். 200 இல்லை 2000 இல்லை, மாதா டிவி இருக்கும் வரைக்கும் இது தொடரும். இது கன்க்ளூஷன் நான் கொடுத்த மாதிரியே முடிச்சிருவார் போல கடைசியில். பேசாம அண்ணனை உட்கார வச்சு இந்த கன்க்ளூஷன் முடிச்சிடலாம். இந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயத்த வந்து இங்கே சொல்லி இவருடைய பேச்சை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அண்ணன் அழகான்னு சொன்னார், மாதா தொலைக்காட்சி அந்த ஆன்மீகம் அப்படின்ற தளத்திலேயே போயிடும் அப்படின்றத தாண்டி இல்லைப்பா, எங்களுக்கு ஆன்மீகம் முக்கியம்,
அதே போல் சமூக சிந்தனையும் சமூக சார்ந்த செயல்பாடும் எங்களுக்கு முக்கியம் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக இருந்தது வந்து நமது மாதா தொலைக்காட்சியினுடைய முதன்மை செயலாக்க அலுவலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களும் சரி, நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் நிகழ்ச்சி மேலாளராக இருக்கக்கூடிய தந்தை அடக்கல்ராஜா இருக்கட்டும், இன்னும் அங்கே இருக்கிற அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பில் அதனுடைய தொழில்நுட்பத்தில் எல்லோரும் இயங்கி கொண்டிருக்கிற அத்தனை பேருமே இதை வந்து ஏன் இதை நம்ம அழுத்தி திருத்தமாக சொல்கிறேன்னா, அறம் செய்ய வந்து இன்னைக்கு இப்போ சமீப காலமாக அந்த தேவையை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தேவை, இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த வீழ்ச்சியை புரிந்து கொண்ட என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதிமுக்கிய நேரமாக ப்ரைம் டைமில் இன்றைக்கி மாதா தொலைக்காட்சியில் அறம் செய்ய நிகழ்ச்சியை கொண்டு போயிருக்கிறாங்க. அது தேவையாக இருந்திருக்குது. நிறைய மக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியான நிலையில் உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் அருட்தந்தை முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சியினுடைய அத்தனை அருட்தந்தையர்களுக்கும் அங்கு பணி செய்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம நிறையா பேச இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அனுபவங்கள் அதெல்லாத்தையும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த செட்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் டாக்டர் வந்து சப்போஸ் லீவ் போட்டாங்கன்னா டாக்டருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கிற ஆள் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குன்னு ரொம்ப நாளாக அப்படி இல்லை, கோச்சிக்காதீங்க. இல்லை, இந்த செட்டில் அவங்க மேடம் பார்த்தா அப்படியே டாக்டர் மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க இல்லை, அப்படியே அந்த டாக்டர் லுக் இருக்குது. அதனால் சொல்லுங்கள், ரொம்ப நேரமாக அப்படியே அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த அறம் செய் நிகழ்ச்சியில் ஒரு பேச்சாளராகவும் வரல, அதே மாதிரி அறம் செய் நிகழ்ச்சி இது வரைக்கும் பார்த்ததும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்குது? என்னோட பேர் வந்து ஜெயின் ரூபி கிறிஸ்டினா. நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இவ்வளோ நாள் இந்த 200 எபிசோட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்றது ஒரு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன ஒரு வெரி ஃபியூ மினிட்ஸ்லையே நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ நீங்கள் பேரண்டிங் அப்படின்ற விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து ஸ்கூல்லையும் பேரண்ட்டாக தான் இருக்கணும், வீட்லேயும் பேரண்ட்டாக தான் இருக்கணும். ஸ்கூல் இஸ் த செகண்ட் ஹோம், அதே மாதிரி டீச்சர் இஸ் த செகண்ட் மதர். ரெண்டுலேயுமே ஒரு ஆஸ் அ மதர், ஆஸ் அ டீச்சர் அப்படின்ற ரோல் ப்ளே பண்ணுறப்போ இந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இமயமலை மாதிரி ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது இந்த பீரியட் ஆஃப் டைமில். எஸ்பெஷலி மேடம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேட்ஜெட்ஸ் உலகத்தில் இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நம்மளால் ரொம்ப அஃபெக்ஷனாக கொண்டு போனால் நம்மளை சீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தால் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் சரியான பூமர் அப்படி நம்மளை ஒதுக்கிடுவாங்களோன்னு பயந்து வேண்டியதாக இருக்குது. பூமர் இதெல்லாம் இந்த இதில் தான் கற்றுக்கிட்டேன் நான். அப்போ இப்படியான ஒரு டெக்னிக்கலான வேர்ல்டில் ஹவு டு ஹேண்டில் திஸ் சில்ட்ரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய டாஸ்க் தான். நாங்களும் நிறையா செமினார்ஸ் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணினா கூட பட் அதெல்லாம் வந்துட்டு ஒன் வே கம்யூனிகேஷன் தான். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுங்கள், யூ வில் கெட் த ரெமெடி. இப்படி சில்ட்ரன் பிஹேவ் பண்ணுறாங்களா, நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் அப்படின்றத தாண்டி இது வந்து அந்தந்த பேரண்ட்டு அந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லேருந்து சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, குழந்தைங்க வந்து எப்போயுமே ஒரு கண்ணாடி டம்ளர் மாதிரி, அவங்கள ரொம்ப ஹேண்டில் வித் கேர் தான். வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுறவும் முடியாது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா உடஞ்சி போயிடுவாங்கன்ற பயம் எப்பொழுதுமே இருக்கும். அது ஒரு பேரண்ட் ஆகட்டும், ஒரு டீச்சர் ஆகட்டும். அப்படிங்கிறப்ப கிறிஸ்மஸ் அப்போ எப்படி ஞானிகளுக்கு வந்து ஒரு விண்மீன் வந்து வழிகாட்டுன மாதிரி இந்த ஷோ அறம் செய் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஒரு கைடிங் பாத் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த ஒரு ஹோப்போடையே இனி வரக்கூடிய ஃபர்தர் எபிசோட்ஸோட ஒரு கண்டினியூஸ் வீவராக இருப்பேன் அப்படிங்கிற ஹோப்பை வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நான் கன்வே பண்ணிக்கிறேன். அதோட இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுற ஹோல் டீமுக்கும் இந்த 200 எபிசோட்ஸை வழி நடத்தின டாக்டர், ஆங்கர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். தேங்க்யூ 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 டீச்சர், ரொம்ப நன்றி. அறம் செய் அப்படின்ற அந்த தலைப்பில் அடுத்த 200 எபிசோடுக்கு அப்புறம் என்ன ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசித்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு டேக்லைன் கிடைச்ச மாதிரி இல்லை. அறம் செய் கீழே போட்டுடலாமா, விடிவில்லி இல்லை மாதிரி போட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஆனால் உண்மையாக தேங்க்யூ டீச்சர். நிறைய டேக்லைன் கிடச்சிருக்கு. மகுடம் விடிவெள்ளி எப்பா செமையாக இருக்குது, அருமை. நிச்சயமாக நான் அடிக்கடி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், டாக்டர் இனிமேட்டு நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் இனிமேட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையோட வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டேப்லெட் எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ டாக்டர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வாட்ச் 25th எபிசோட் 2 times. இல்ல ஆக்சுவலா
பாத்தீங்கன்னா நோ இல்ல frankly நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய டைம்ல. not like that but நான் என்ன சொல்றேன்னா நம்ம எப்படி நம்ம இந்த கூகுள் ஸ்கேனர் எல்லாம் போட்டு ப்ளீஸ் வாட்ச் அப்படின்னு நான் ஆக்சுவலா மேரேஜ் கிளாஸ் எடுக்கிறேன் இங்க பிஷப் ஹவுஸ்ல. சோ அங்கேயும் ஐ டெல் them that is before marriage they are coming. அப்ப நான் அப்பவே சொல்வேன் நம்ம எல்லா டாபிக் எடுத்துருக்கோம், நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை டாபிக்கே போட்டாலும் அழகா ஜீவஜோதிக்குள்ள போட்டாலும் உங்களுக்கு வந்துடும், நீங்க அந்த நாலு ஃபுல்லா அந்த ஃபுல் திங் நீங்க பாத்துருங்க அப்படிங்கிறவன் நான் நிறைய பேருக்கு சொல்றேன். அது தவிர பேஷன்ஸ் யாராவது குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம்ங்க, நீங்க இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லிடுவேன், உங்களுக்கு இன்னும் டவுட் நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆக்சுவலா நான் frankly speaking அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப அவங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. பொறுமையா பாருங்க, நீங்க நெக்ஸ்ட் டைம் கன்சல்டேஷன் வரும்போது என்னென்ன டவுட்ஸ் இருக்கு எழுதிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கிளியர் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. So prescription is going to be the link. Exactly. I will have to keep a QR code again. Please scan and watch அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நினைக்கிற போற போக்க பார்த்தா. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து 200 எபிசோடும் பார்க்குறது தான். இல்லை அதுதானா முக்கியமாக அவங்க சொன்னாங்க இல்லையா இனி வர எபிசோட்ஸ்லாம் பார்க்கலான்னு. நாட் ஜஸ்ட் இனி வர எபிசோட், இதுக்கு முன்னாடி வந்திருக்க எபிசோட்ஸும் யூ கேன் வாட்ச் இன் யூடியூப், மாதா டிவி ஆப் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இருக்குது. எவ்ரி திங் இஸ் தேர். இது ஒரு டைரி மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. யூ கேன் எந்த பிரச்சனை டாக்டர் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனைனாலும் ஒரு சர்ச் you get the remedy. ஆமா நாங்க எல்லாமே டாபிக் வைஸா தான் போட்டுருக்கோம். லைக் ஆல்கஹால் அண்ட் சில்ட்ரன், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், அந்த வேர்ட் நீங்க போட்டாலே அரம்சைக்குள்ளே நீங்க போட்டாலே உங்களுக்கு கண்டிப்பா அது வந்துடும். அண்ட் உங்களுக்கு ஆப்வியஸா ஒரு டாபிக்னா 30 மினிட்ஸ் வரும்போது ஒரு டாபிக்ங்கிறது ஒரு 4 எபிசோட்ஸ் வருது, 4 to 4 மேக்ஸிமம் வருது. ஸோ நீங்க அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்தா கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். அதுக்கு மேல இருந்தா we are always here to help. ஷூர். ஆடட் டு திஸ் பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை புதுசாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் எப்படி டீச்சர் சொன்னாங்களோ அட்டடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அவங்களுடைய யூடியூப் சேனலில் எல்லா எபிசோட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மாதா தொலைக்காட்சியிலையும் அந்த எபிசோட்ஸ் அப்பப்போ அந்தந்த வாரத்தினுடைய எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. தாராளமாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நமக்கு மட்டுமான விஷயம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களோட உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்குமானது. அதனால் இந்த நேரத்தில் அதையும் சொல்லிக்கிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். மிஸ் பண்ணவங்க பார்த்துடலாம். ஓகேவா? வேறு இன்னும் அமைதியாக சில பேர்லாம் இருக்கிறாங்க. அம்மா சொல்லுங்கள். என் பேர் சகாய பாத்திமா ராணி. நான் வந்து ஃபஸ்ட்டு மாதா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் வந்தது, அறம் செய். இது என்ன அறம் செய், எல்லா சேனல்லையும் வேறு சேனல்லாம் இந்த மாதிரி வருமே. மாதா டிவினா ஒன்று புனிதர்களுடைய இது வரும், மாதாவை பற்றி வரும், இல்லாட்டி திருப்பலி பற்றி வரும், இல்லைன்னா வாசகங்கள் பற்றி செய்தி இந்த மாதிரி தான் வரும். அறம் செய் இது என்னது, சரி பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. இல்லை சார், நான் யோசிச்சுட்டு அப்புறம் சரி இதை பார்க்கலாம் என்னதான் அப்படின்னு. கடைசியில் ஓப்பன் பண்ண சைடில் பார்த்தாக்கா டாக்டர் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப போல்டாக பேசினாங்க. கலகலப்போ ஒரு கெஸ்ட்டு மாதிரி இல்லை, கெஸ்ட் ரோல் மாதிரி இல்லை, ரொம்ப ஜோவியலாக பேசுனாங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், என்னடா நல்லா கலகலப்பாக இப்படி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணதுமே அவங்களுடைய இதுதான், அவங்களுடைய காஸ்டியூம் ஜுவல்ஸு இதெல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக ஆக்டர் மாதிரி இருந்தாங்க அவங்க. அச்சோ பரவாயில்ல அப்படின்னு அப்படி பார்த்து அப்புறம் அவங்க பேசுகிறத பார்த்தேன். அப்புறம் அவங்க பேசுகிறத பார்த்தேன். ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு அவங்கள, பட் இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே. நான் அப்புறம் தான் அவங்ககிட்ட பேசவே ஆரம்பித்தேன். ரொம்ப வருஷம் நான் பார்த்துருக்கேன், பேசுனதில்லை. அப்புறம் ஃபாத்திமா சர்ச்சில் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நல்லா பேசுனாங்க. அப்புறம் நான் ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். இதில் ஒரு இது என்னன்னாக்கா, ஒரு ஞான பொண்ணுடைய குழந்தை 2.5 மாதத்தில் அவங்க அப்பா வந்து இந்த ட்ரக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். அந்த குழந்தைக்கு நாங்கள் வந்து ஒரு அம்மாச்சி தாத்தாவாக கைட் பண்ணணும். அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கணும். நான் தள்ளி இருக்காங்க, ஃபோன் பண்ணி தான் பேசுவேன். குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைக்கு 2 வார்த்தை தான் சொல்லி கொடுப்பேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொய் சொல்லக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். இது 2 மட்டும்தான். அது குழந்தை சின்ன குழந்தையிலேருந்தே நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போவும் கேட்டால் அதை சொல்லுவாள் அவள். அப்புறம் அந்த குழந்தைய வந்து கதை சொல்லணுமே, என்ன கதை சொல்கிறது, கடைசியில் அறம் செய் பிடிச்சேன். அந்த டாபிக் எடுத்தேன், என்ன பேசுகிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதையாக அந்த குழந்தைக்கு சொன்னேன். இப்போ அந்த குழந்தை கொஞ்ச நாள் கழித்து, அம்மாச்சி இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து இது பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், நீ அறம் செய்யணும் ஒன்று இருக்குது மாதா இதில் பாரு, அந்த சேனல் எடுத்து பாரு
அப்புறம் கண்டுபிடிச்சிட்டா, அம்மாச்சி இதுலேருந்து தான் எனக்கு எல்லாமே சொன்னீங்களா அப்படின்னு. அது இந்த ட்ரக்ஸு இது பற்றி, சைல்டு இது பற்றி சொன்னேன். ஏன்னா அவங்க அப்பா அதில் இருந்தனால அந்த குழந்தைக்கு அது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு தலைமுறைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறா. அந்த குழந்தையினுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், அந்த அந்த இது அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போனது அதெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தை வந்து ஞானத்தோடையும் கரெக்டாக அந்த குழந்தை ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவியாக போகிறா அப்படிங்கிற இதில் அந்த குழந்தைய கொஞ்சம் கைட் பண்ணேன். அந்த குழந்தை ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அதுக்கப்புறமா அவளும் சொன்ன ஒரு இது, எங்கள் அம்மாச்சி அந்த ஒரு உட்காண்ட்ருப்பாங்கள்ல, அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களே எங்கள் அம்மாச்சி, அவங்களோட ட்ரெஸ்ஸு அவளும் அதே மாதிரி ஆன் பண்ணதும் அவங்கள தான் பார்த்துருக்கான். நல்லா பார்த்துட்டு அவங்களுடைய சார் நின்னுட்டு பேசினவங்க அது மாதிரி யாரும் கிடையாது. புகை வருது. இவர் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் சார். பார்த்துட்டு அப்போ அவர் சொன்னது என்னென்னா அட்ராக்டிவ், அவரோட ஸ்பீச்சு அந்த போல்டு. இன்னொன்று எனக்கு வந்து ஆண்டனிஸ் சர்ச்சில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இதற்கு வாங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு இது, ஆஹா நம்ம வந்து டிவியில் வரப்போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நான் கலந்ததில்லை, இதை ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். சின்ன திரையில் சார் சொன்ன மாதிரி சின்ன திரையில் நம்ம ஃபஸ்ட்டு வரப்போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப இதாக வந்தேன். பட் இங்கே வரவிட்டு என்ன டாபிக்னே தெரியல, என்ன கேட்பாங்க, என்ன சொல்லணும் ஒன்றுமே தெரில. இப்போ வெளியில் கேட்டப்போ கூட தெரியலையா, எல்லோரும் கேட்டாங்க என்ன ஒன்றும் தெரியல அப்படின்னா. அப்போது சரி உள்ளே போனோன்னே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவுமே எந்த டாபிக் எதுவுமே சொல்லலை. எல்லாம் காமனாக என்ன இது அப்படி எல்லாம் கேஷுவலாக எல்லாம் பேசுகிறத வச்சு தான் இந்த எபிசோடு போகுதுங்கிறது நான் இங்கே வந்து தான் கண்டுபிடிச்சேன். இதுதான் பண்ணுறீங்களா நீங்கள்? நான் கூட ரொம்ப பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேனே அப்படின்னு. இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் கட் பண்ணிவிடுவோம் அதெல்லாம். இல்லை சார், உண்மையாலுமே அதுதான். எந்த இதுவுமே சொல்லாமல் வந்து கேஷுவலாக எடுத்து இப்படி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் எல்லாருடைய லைஃப்லேயும் சமுதாயத்தில் என்ன இருக்குது அதை வந்து இங்கே வந்து பகிர்ந்து அதுக்குண்டான ஒரு தீர்வு எல்லாமே இங்கே கிடைக்குது. அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூம்மா. பிளானிங் இவங்க சொன்னாங்க இல்லையா, அதில் தான் நான் உங்ககிட்ட நான் கேட்கணும். ஏன்னா நான் 75 தான், நீங்கள் 125 பண்ணியிருக்கீங்க. அப்படியா? ஓகே. ஐயோ கேம் என்ன கேள்வி கேட்க போகிறா அப்படின்னு தெரியல. அதாவதுனா பிளான் பண்ணாமல் வந்து பண்ணுறதுங்கிறது நீங்கள்லாம் சொல்கிறது. பட் பிளானிங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே டாக்டருக்கும் ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் உள்ளே இருக்கணும். ஏன்னா டாக்டருக்கு வந்து அது படிச்சிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அதில் என்றைக்கும் இருந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்கில் நம்ம இதை தான் பேச போகிறோம். ஆனால் வந்தவங்க எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட பேச்சோட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட அவங்களோட இதை கன்வே பண்ணி வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணணும். அந்த டாபிக் ஓரியன்டாக அந்த டாபிக் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரீங்க? இல்லை சீனியர் வந்து 75 நம்பர்ஸ்லாம் கிடையாது சீனியர். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்கிறேன். இல்லை நான் இருக்க போகும்போதெல்லாம் வந்து டாபிக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாப்பிக்காக இருந்தாலும் கூட டாக்டர்கிட்ட நான் இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவோம் இல்லையா, அதுலேயே டாக்டர் எனக்கு வந்து இதுதான் அந்த விஷயம் அப்படிங்கிறத முதல்ல ரத்ன சுருக்கமாக சொல்லிடுவாங்க இங்கிலீஷில். அதுக்கப்புறம் நான் அதை தமிழாக்கம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறதா வேலையாக இருந்தது. அதனால் பெரிய ப்ரிப்பரேஷன் எனக்கு அவசியப்படலை. டாக்டர் சொல்லக்கூடிய அந்த 10 நிமிஷம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம எபிசோடாக விரிவாக்குறோம். அதோட முக்கியமாக பேச போகும்போது இங்கே இருக்கவங்க வந்து எல்லாம் கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அதுலேருந்தே நான் எடுத்து பேசிகிட்டு இருந்தேன். பட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்க போகும்போது முதல் எபிசோடுக்கெலாம் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிலாம் படிக்கலாம் ட்ரை பண்ணதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பேச தொடங்க போகும்போது நம்ம படித்ததுக்கும் இங்கே நடக்கிறதுக்குமான வேரியேஷன் நிறையா இருக்க போகும்போது நான் படிக்கிறத விட்டுட்டு பிளைண்டாக, நான் அவங்க சொன்ன மாதிரி பிளைண்டாக வந்து நின்று பேச போகும்போது நான் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் எனக்கு 2 பசங்க வேறு சின்ன பசங்களாக இருந்ததுனால கற்றுக்க முடிஞ்சது. நேயர்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. பங்கேற்பாளர்கள், பயனடைந்தவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் அரங்கம் நிறைந்திருக்கிறாங்க. டாக்டர் கேமி இன்னுமாக நிறைய விஷயங்களை பேசுவதற்கு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வேறு வழியே இல்லை. இத்துடன் இந்த எபிசோடை நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அறம்சை மணிமகுடம், அறம்சை என் வாழ்வின் திருப்புமுனை, அறம்சை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ஒரு டேக்லைன் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு விஷயமும் பேச 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 மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு அற்புதமான உன்னத நிகழ்ச்சியாக அறம்சை இருக்குதே அப்படின்னு நேயர்களாகி நீங்கள் இதை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறோம். அதே போல்
இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்கன்றத நீங்களும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அசைப்போடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 200 வாரங்களை கடந்து போகிற அந்த அரம்சை நிகழ்ச்சியில் பழைய நிகழ்ச்சிலாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க. நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் யூடியூப் சேனல்லையும் அந்த நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே போல் நமது மாதா தொலைக்காட்சியிலையும் அந்த நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. போய் ஜாலியாக உட்காந்து பாருங்கள். டாக்டர்கிட்ட நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். உங்களுடைய பிரச்சனைக்கு தேவை எங்கேயும் போக வேணாம், நம்ம அரம்சை நிகழ்ச்சியில் அந்த குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை.